நம்ம திரௌபதி முர்மு பட்டியலினத்தை சேர்ந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நம்ம வந்து ஜனாதிபதியாக்கி இருக்கிறோம். இது மாதிரி நம்ம வந்து பல சந்தர்ப்பங்களில் நிறைய தலைவர்களை உருவாக்கி கக்கனை வந்து இன்னைக்கு வரைக்கும் போற்றக்கூடிய ஒரு மாநிலம். நம்ம அது இந்தியா முழுக்க அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து யாரையுமே நம்ம ஜாதி பார்த்தோம். ஸோ இவர்கள் சமூக நீதினு இவங்களுடைய அரசியல் பீமம் நாங்க தான் வந்து இப்படின்னு இந்தியாவே சமூக நீதி தான் இருக்கு. யாரும் இந்த ஜாதி நம்ம வந்து பார்த்து நம்ம பண்ணதே இல்லை. நம்ம வந்து தலைவர்கள் நல்லவர்களாக இருந்தால் யாரும் இருந்தாலும் அம்பேத்கரை இந்தியா கொண்டாடலையா? காங்கிரஸ் கட்சி தான் எதிர்த்துச்சு, மற்ற எல்லா கட்சியும் ஆதரிச்சது. அம்பேத்கருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கு. பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கு. அவர் குடியிருந்த வீடு, அவர் படித்த வீடு, அவர் வெளிநாட்டுல இருந்த ரூமு, இதெல்லாம் வந்து அரசுடைமை ஆக்கி வாங்கி அவருடைய நினைவுலமா கட்டிட்டே போறாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எல்லாரையும் அம்பேத்கர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவன்னு பார்க்கல. இன்னும் நம்ம வந்து சட்ட தந்தைன்னு கொண்டாடும், நம்ம அரசமைப்போடைய தந்தை அப்படின்னு கொண்டாடும். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து நம்ம இது சமூக நீதி மாநிலம் தமிழ்நாடா யூபியாக சமூக நீதி நாடு இந்தியா, அதில் ஒன்று குழப்பம். இங்க வந்து பேசப்படுது இக்கல. நம்ம வந்து பல உதாரணம் சொன்னேன். இது வந்து அவர்கிட்டயே வர கேட்கப்பட்டுச்சு. நான் வந்து இதுவரைக்கும் பதில் வரவே இல்லை. திரு ஆர் ராசா பெரம்பலூர்ல இருந்தார். அன்னைக்கு அது தனி தொகுதி. ஆனா அவர் பெரம்பலூர்காரர் தான். மறுநாள் வந்து அது வந்து பொது தொகுதியா மாத்தப்படுது. அப்ப அவருக்கு ஊட்டிக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. பெரம்பலூர்ல நின்று இருந்தாருன்னா ஒரு பொது தொகுதியில பட்டியல் நிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. தனி தொகுதியில தான் பொதுமக்கள் நிக்க முடியாது, தனி பட்டியல மக்கள் தான் நிக்க முடியும். அப்ப ஏன் அவர் அனுப்புறாங்க? எனக்கு ஊட்டியில இருந்து ஒரு பழங்குடியினர், இங்க ஒரு பட்டியலத்தவன, எனக்கு 2 பேர் கிடைச்சிருப்பாங்களே.